மக்களே நம்ம ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, இருந்தாலுமே வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம். தம்பி ஒரு பையன் சரியான மீன் வாழை பிடிச்சா ஓடிடுமோ. இதெல்லாம் நாங்கள் பராட்டா கொண்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிடைக்குது, மீன் கிடைக்குது. மக்களே சரியான கிளைமேட்டு, காலையில் நல்ல வெயில் அடிச்சுது. இப்போ மேகத்தை பாருங்க, அவ்வளோ சூப்பராக. அருமையான புலிகளுக்கு கிடைச்சதுக்கு யாரும் கூட கொரோனாக்கு அப்புறம் நாங்கள் இப்படி தான் கேட்க வந்திருக்கோம். சின்ன பிள்ளைல வந்து ஞாபகம் எனக்கு இருக்குது. இது எங்கள் ஊரில் ஆட் பண்ணக்கூடிய ரம்ப இலை. இது எந்த ஊர்லேயுமே சால்னால இந்த இலை இருக்காது. இது அவ்வளோ மனமாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். சக்சஸ். கண்ணாடி போடுறாரு இவரு. திஸ் இஸ் அபு சொட்டை, திஸ் இஸ் அபு கிச்சா. காயல்பட்டினம் டு ஹெட்ஃபால்ஸ். எங்க வண்டி சைன். இப்போ இங்கே போகிறோம், குளிக்க போகிறோம். தோசைங்க இடம் இல்லையே. மக்களே நம்ம இப்போ சிங்கர் ஸ்டோர்ஸுக்கு வந்திருக்கோம். ஏன்னா குளிக்கிறதுக்கு ஷார்ட்ஸ் வந்து என்கிட்ட இல்லை, அதனால் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். இல்லை நம்ம நண்பர்களோட வந்து ஷார்ட்ஸ் எடுக்க வந்தாச்சு. நான் வந்து இந்த ஷார்ட்ஸ் எடுத்துருந்தேன். போய் சொல்கிறான் மட்டும் போய் சங்கர் எப்படி பேசாத. 140 ரூபாய்க்கு வாங்கிக்குது. இந்த இதில் தான் ஸ்கேன் பண்ணேன். கண்ணாடி போடலையா? நண்டை நோண்டி ஆம்லேட் போடும் தம்பி, ஆட்டோமேட்டிக்காக ஆப்ட் ஆகிடுறாங்க. மக்களே இதான் எங்கள் ஒரு யூஎஸ்சி கிரவுண்டு. இது கிட்டத்தட்ட வந்து 50 ஆண்டுகளை கடந்து இருக்கு. மக்களே பெட் ஃபால்ஸ் இதான் வந்து மங்களங்குறிச்சி அணைன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூவை. உள்ளே
வண்டி கொண்டு போக மாட்டேடா. ஆஹா கொதிக்கிறியா மச்சான் அப்படியே? சரி நீ ஒரு தாவது சரியான கடி. அதனால தான் ஆடிட்டு கிடக்குறேன். அப்படியே காலை ஆட்டாமல் நெல்லு கடிக்கும் பாரு. மக்களே நம்ம ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, இருந்தாலுமே வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம். ரிஸ்க் எடுத்து வேறு லெவல் குளியலுங்க, சூப்பராக இருக்குதுங்க. அங்கிருந்தோண்டா வருஷ காலம். ஏன்னா நாங்கள் பராட்டா கொண்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடிக்குது, மீன் கடிக்குது. ஓகே, இங்கே என்ன பிரச்சனைனா மீன் மட்டும் நம்ம காலை கை ஆட்டாமல் இருந்துடக்கூடாது. ஃபுல்லாக கடிக்கும். காலை இப்படியே ஆட்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி நடந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வராது. பாருங்கள் நீச்சல், இது நீச்சல் போட்டு வந்த எங்கள் வீட்டு மீன் கடிச்சு தலைவனை. மக்களே நம்ம சென்னையிலலாம் வந்து 100 ரூபா 150 ரூபா கொடுத்து ஃபிஷ் பெடிக்யூர் பண்ணுவோம், அதெல்லாம் தேவையே இல்லைங்க. மீன் ஒரு 5 நிமிஷம் செகண்டு காலை ஆட்டாமல் நின்றா கடிச்சு எடுத்துருங்க. பெரிய சத்தியமா மச்சான் மீன் கடிச்சிட்டு மச்சான் பெருசா தான் மச்சான் கடிக்குது. என்ன பெரிய மீனா தான்ப்பா கடிக்குது. சின்ன மீன் மெரைன் பயாலஜிஸ்ட் இருக்காரு பாருங்க. நம்ம போனை வைக்காம விட மாட்டான் இருக்குது, தண்ணி அடிச்சுட்டே இருக்கிறோம். எட்டி தோடும் வயது இது ஒரு வெட்டு கத்தி போல் இருக்கும் அதிசயம் என்ன. பக்காவாக இருந்துச்சு. எங்கள் ஊரில் இருக்கும்போது அடிக்கடி வாரம் வருவோம். இப்போ 2 வருஷம் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கோம். அவ்வளோ அருமையான குளியல், எவ்வளோ சூப்பராக இருக்குமாங்க. இங்கே பாருங்கள், பசங்களாம் மேலே குதிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள்.
ஒரு பையன் சரியான மீன். வாழை பிடிச்சா ஓடிடுமா? வழுக்குமாண்டா. எப்படி பிடிச்சாடா? சும்மா கை வச்சா மாட்டிருதா? ராளா பசங்களை பாருங்களேன், மீனை பிடிச்சிருக்காங்க. சரியான பெரிய மீன் தான். என்ன பண்ணாரு வீடு கொண்டு போய்? அப்ப இது என்ன மீன்ரா? கெண்டை மீனா? லைட்டா தூரம் உள்ள மீன் மாட்டிக்குதுங்க, பசங்க பிடிச்சிருக்காங்க. பேரு பிளாக் சட்டை. சரியா? பிளாக் சட்டை. சூப்பர்ரா செமையா பிடிச்சான்டா. இந்த மீன் வேஸ்டா? சடா பிடிக்கிறான்டா. மக்களே, மதியத்துக்கு அப்புறம் கிளைமேட்டை பார்த்தோன்னா பக்காவாக ஆகிட்டுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேகம் இருட்டிட்டு அப்படியே மழை தூடிக்கிட்டு லேசாக. ஆஹா, அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. இந்த காட்சியை பாருங்கள். நல்ல ஒரு கிளைமேட்டு பக்காவாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது மக்களே. சரியான கிளைமேட்டு. காலையில் நல்ல வெயில் அடிச்சுது. இப்போ மேகத்தை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருட்டாயிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் குளிச்சுட்டு இருக்கிறோம். மக்களே, அப்படியே கிளைமேட்டை ரசிச்சுட்டு அப்படியே இருந்தால் மேலே பார்த்தோன்னா இந்த படி வழியாக அப்படியே மீன்லாம் மேலே ஏறுதுங்க. முதல் முறையை நான் இப்போ தான் பார்க்குறேன். மக்களே, நாங்கள் இவ்வளோ மட்டி பிடிச்சிக்கிறோம். இதில் ஒன்று மட்டும் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம். மக்களே, நல்ல ஒரு குளியல், செம்ம ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. இந்த நம்ம அபூட்ட கேட்போம், எப்படி இருந்துச்சு ப்ரோ? இல்லை எப்படி இருந்துச்சு குளியல்? அருமை தரமான குளியல். கிஜா ஆசமான குளியல். அந்த வகையில் இது அருமையான குழிகளுக்கு கிடச்சிதுங்க. யாரும் கூட கொரோனாக்கு அப்புறம் இப்போ நாங்கள் இப்படி தான் கேட்க வந்திருக்கோம். சின்ன பிள்ளைல வந்து ஞாபகம் எங்களுக்கு இருக்குது. அந்த வகை. மக்களே, ரொம்ப நாள் கழித்து நல்லா குளிச்சுட்டு வயிறு ஃபுல்லாக பசியோடு நம்ம ஒரு ஓலக்கடை உமர் ஹோட்டலுக்கு போனோம். அங்கே வச்சு ஒரு புடி பிடிச்சோங்க. அதோட இந்த வீடியோ முடியுங்க. எங்கள் ஊர் ஓலக்கடை ஹோட்டல். இங்கே வந்து பராட்டா அருமையாக இருக்கும். இந்த பாருங்க, சால்னாவை கலர்ஃபுல்லாக இருக்கா. 2 விதமான சால்னா தருவாங்க. சரி ஏதோ கிழிஞ்சிட்டீங்க. அதுக்கு நம்ம பசங்க சிரிச்சுட்டிக்கிறாங்களோ. சரிங்க, வேறு வழி பண்ணுவோம். தம்பி
மட்டும் 2 அடி போடுங்க. எத்தனைன்னு சொல்லு. 10 டேய் நம்ம அதெல்லாம் சாப்பிடுவாங்க. சிவாஜி நகரில் பீஃப் தான். சீக்கு ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டுட்டு 2 வகையான சால்னா ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுதான் வந்து எங்கள் ஊரில் ஆட் பண்ணக்கூடிய ரம்ப இலை. இது எந்த ஊர்லேயுமே சால்னால இந்த இலை இருக்காது. இது அவ்வளோ மணமாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். உண்மையிலே இந்த இலையை பார்த்துருக்கீங்களா? ஜூம் அவுட் ஆகுதே. பொய் கிடையாதுங்க, உண்மை. வெளியூர்லலாம் எங்கேயுமே போட மாட்டாங்க. வெளியூரில் எந்த ஊரில் பார்த்துருக்காங்க ரொம்ப இலையை? வெளியூரில் கிடையாது, நம்ம ஊரை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. பரோட்டா வேணுமாக்குச்சா? வாங்கண்ணா, பாய். சாப்பிடு. கேமரால தானே இருக்கு. சக்சஸ். இந்த இலையை சாப்பிட போறியா?